இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? அதுவா, எங்க அண்ணனுக்கு என்னதாண்டி ஆச்சு? உங்க அண்ணனுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு மார்க்ல நீட்டு ஊத்திக்கிச்சு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் தம்பி ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான். உங்களுக்கு எல்லாம் நானே பெட்டர், ஒரு மார்க்ல பாஸ் ஆயிட்டேன். இவனும் பிடிச்சிருக்கு வரலையே. என்ன இதுக்கே இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு சேடா உட்காந்துட்டு இருக்கா? என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்ல சிஸ்டர், எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுத்துட்டேனா, மேக்ஸ்ல மட்டும் 99 மார்க் தான் சிஸ்டர். அந்த ஒரு மார்க்ல சென்டம் மிஸ் ஆயிடுச்சு சிஸ்டர். சிஸ்டர், இதுக்குன்னே இப்படிலாம் நான் ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன். வெறும் ஒரு மார்க் எடுத்துட்டு நான் பாஸ். நிறுத்துங்க. நான் ஒரு மார்க் ஃபெயில் ஆயிட்டேன், ஒரு மார்க்ல பாஸ் ஆயிட்டேன், ஒரு மார்க் சண்டை போயிடுச்சு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப அந்த ஒண்ணுன்ற ஒரு நம்பர் தானே இப்ப நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏப்ரல் 23 என்னன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும். அன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளியே போறோம். வெளியில போறீங்களா? நீ என்னடி விசேஷம் அன்னைக்கு? அன்னைக்கு எனக்கு, எங்க அம்மாக்கு, எங்க அப்பாக்கு எல்லாருக்குமே லீவா? ஆமா, நமக்கு 16 அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருதுல. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் ஆபீஸ் இருக்கே. அன்னைக்கு சம்பளத்தோட லீவ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்களாம். உங்களுக்கு எதுக்கு சம்பளத்தோட லீவ் விடுறாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு ஓட்டு போடணும். அக்கா, அப்ப நாங்க கூட ஓட்டு போடலாமா? 18 வயசுக்கு மேல இருக்க மட்டும் தான் ஓட்டு போடணும். நம்ம எதுக்கு இப்ப எலெக்ஷன் பத்தி பேசுறோம்? தேவையில்லாத விஷயம். இல்லண்ணா, அது தப்பு. நம்ம மாதிரி பசங்க தான் அரசியல் பத்தி பேசணும். நம்ம வயசுல இருந்தே அரசியல் பத்தி பேசினாதான் நம்மளால ஒரு நல்ல ஃபியூச்சரோட சொசைட்டியை பில்ட் பண்ண முடியும். ஆமா, ஓட்டுனா என்ன? ஓட்டுனா அஞ்சு வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷன்ல நம்ம போற கடமை. ஓட்டுனால நம்ம ஒரு குட் லீடரை சூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். கரெக்டா? இப்போ ஓட்டு போறதுனால என்ன பெருசா ஆயிட போகுது? அதுவா, இந்த காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டுறோம். வாட்டருக்கு டாக்ஸ், கடையில போய் எது வாங்கினாலும் டாக்ஸ், ஜிஎஸ்டின்னு. நம்ம கட்டுற டாக்ஸ்ல எங்க போகுது தெரியுமா? இந்த கவர்மெண்ட்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லீடர் வந்து ரூல் பண்ணுவாங்கல்ல, அந்த லீடர் கிட்ட தான் நம்ம கட்டுற டாக்ஸ் எல்லாமே போகுது. அந்த டாக்ஸ் வச்சுதான் அவங்க நம்ம எல்லாருமே வழி நடத்துவாங்க. இப்போ நம்ம தானே அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம். அப்ப நம்ம தானே ஓனர். நம்ம அந்த ஒரு ஓட்டு போடல அப்படின்னா நம்ம கொடுக்குற காசே வேஸ்ட் ஆயிடும். ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் இல்ல அக்கா? இல்ல, நீங்க டாக்ஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. எனக்குதான் ஒண்ணுமே புரியல. இப்ப உங்க கிளாஸ் டீச்சர் லீடரை சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க. யோசிக்காம உன் ஃப்ரெண்டை, உனக்கு பிடிக்காத ஃப்ரெண்டை போயிட்டு லீடரா போட்டாங்கன்னா நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தோம். அவன் பேர் எழுதி, நீ அமைதியா இருந்தோம் பேரை எழுதி மறுபடியும் பேர் எழுதி மிஸ்ஸுக்கு அதை கொடுத்துட்டா அப்புறம் மிஸ்ஸு உனக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்கல்ல. அதனால நீ எதுவுமே பண்ணாம பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி இருப்பல. அதே மாதிரிதான் நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு வீட்லயே இருக்காம போயிட்டு ஓட்டு போடணும். நம்ம நல்ல லீடரை சூஸ் பண்ணணும். கெட்டவங்கிட்ட நம்ம மாநிலத்தை கொடுக்கக்கூடாது. அண்ணா, எங்களுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சுனா. அப்போ நம்ம ஓட்டு போடுறதுனால தானே அவங்க தலைவர் ஆகுறாங்க. அப்போ அவங்க ஹீரோ இல்ல, நாங்க தானே, நம்ம தானே. நீயும் உங்க மம்மி கிட்ட சொல்லிடு, நீங்க எங்கேயும் வெளில எல்லாம் போவேனா, நீங்க உங்க அம்மாவை போயிட்டு ஓட்டு போட சொல்லிடுறேன். நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஜோஷிகா. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடணும். அதை கண்டிப்பா எங்க அம்மா போய் நான் போட சொல்லிடுறேன். ஆமா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நம்ம மாதிரி பசங்க தான் எல்லாரையும் வலியுறுத்தி இது மாதிரி ஓட்டு போடணும். எலெக்ஷன் அன்னைக்கு வீட்டுல இருக்காங்க போய் ஓட்டு போடணும்னு சொல்லணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தாத்தா பாட்டி எல்லாம் படிக்காம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம தான் ஓட்டோடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லி கொடுத்து வெயில வீட்லயே இருக்காம வெளியே போயிட்டு ஓட்டு போட்டு ஒரு குட் லீடரை சூஸ் பண்ண சொல்லணும். இததான் அப்பயே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுல பொருள் என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் அதை செய்யறதுக்கான உரிய அந்த சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். அதை தான் நம்ம ஒரு ஓட்டால தீர்மானிக்கிறோம். நம்ம மாநிலத்தை ஒரு நல்ல லீடர் பார்த்துப்பாரு அப்படின்றத ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நம்ம மாநிலத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த 5 வருஷமும் நம்ம கஷ்டம் படணும். அதனால நம்ம கண்டிப்பா போய் ஓட்டு போடணும். இப்ப இங்க எத்தனை பேரோட வாழ்க்கை ஒரு நாட்கள்ல தீர்மானிக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம அந்த ஒரு ஓட்டுன்றது நம்ம மாநிலத்தில் இருக்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் தீர்மானிக்குது. அதனால ஏப்ரல் 23 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காம போய் ஓட்டு போடுவாங்க.